சொல்கிறதா தான், அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க. ஒருவருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லணும்னா, தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லலை. இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யாருடைய பெயரை பயன்படுத்தியும், முனாஃபிக்குகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லலை. வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பேசுறது வேற, மார்க்க விஷயங்களுக்காக, மார்க்க வழிகாட்டலுக்காக. அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்கிறாள், அது வேற. ஆனால் தவறை சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் இப்படி செய்கிறாங்க, இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்கிறது மார்க்கம் அனுமதிக்காது. மக்கள் மத்தியில் பொது தளத்தில் அந்த அறிவுரையை அவங்களிடத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும். நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல, அவங்க திமிரா பேசுகிறாங்கன்னா அது உங்கள் வேலை இல்லை. அவங்க கேட்கணுங்கிறது அது உங்கள் கையில் இல்லை. அதை நீங்கள் செஞ்சீங்களா முறையாங்கிறது தான் உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் இப்படி தையூஸாக இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, இதை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா, அதை அணுகுனீங்களா, அவரிடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா, அதை கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா? ஏன் ஃபிரௌனை பார்த்தே அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடிய ஃபிரௌனை பார்த்தே ஃபகூலா லஹு கௌலன் லையினா, மென்மையாக பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க நினைவு பெறுவாங்க, மூசா ஹாரூன் நினைவு பெறுவாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூசான்னு சொல்றா அல்லாஹ்.